ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இந்தியாவில் நிறைய பேர் அவளை எதிர்பார்த்த ரெட்மியுடைய நோட் 12 சீரிஸாக அஃபிஷியலாக இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் அவங்க ஹையர் வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 200 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமராவோட அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தாக இருக்கா இல்லை இதை விட பெட்டர் ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அண்ட் டிசைனை பற்றிலாம் இதுக்கு முன்னாடி நம்ம லீக்ஸை பற்றி பேசும்போதே நம்ம நிறையவே சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரியான லுக்கில் தான் இதுதான் மொபைலுக்கான லுக். அண்ட் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ, பிளாக், ஒயிட் அப்படின்ற இந்த 3 கலர் ஆப்ஷனில் வந்திருக்கு. அண்ட் மொபைலுக்கான வெயிட் அண்ட் திக்னஸாக 8.9 mm திக்னஸ் அண்ட் 208 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் லுக் டிசைன் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே 6.67 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளே 10 பிட்கான அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட இதில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்கு. அதோட 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 900 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், 1920 ஹெர்ட்ஸ்க்கான அந்த PWM டிம்மிங் ஃபீச்சர் அது இருக்கு. HDR10+க்கான சர்டிஃபிகேஷன், வைட் வைன் L1, டால்பி விஷனுக்கான சப்போர்ட், கார்னிங் ஓலா கிளாஸ் வைக்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல டாப் நாச்சான ஒரு நல்ல இம்ப்ரெசிவான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சரை இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே உண்மையிலே ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் 5G நல்லாவே இருக்குது இந்த செக்மெண்ட்டுக்கு. அடுத்து மொபைலுக்கான பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 4980 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ 5000லேருந்து ஒரு 20 mAh குறையுது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 120 வாட்ஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணி 100% 19 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபாஸ்ட்டான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டுக்கு இருக்குது. அடுத்து மொபைலுக்கான ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு புது ப்ராசஸர் ஆக்சுவலி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. MediaTek கூடிய Dimensity 1080 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஆக்சுவலி 6nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் இதோட நமக்கு LPDDR4Xக்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அண்ட் இதில் நமக்கு 10 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த Dimensity 1080 இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது என்னதான் ஒரு புது சிப்செட் MediaTek கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னாலும் இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த Snapdragon 778G அதை விடவுமே கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஆல்ரெடி Snapdragon 778Gயோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸே நமக்கு 20K செக்மெண்ட்லேயே நமக்கு இப்போ கிடைக்குது. ஸோ அந்த செக்மெண்ட்லேயே கிடைக்குது அப்படின்னும் போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த Dimensity 1080 அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கு எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் Snapdragon 870 மாதிரியான அந்த ப்ராசஸர் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலாக இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு இங்கே Dimensity 1080 தான் இருக்குது. அண்ட் இது கூட இதில் நமக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜிக்காக வேப்பர் சேம்பருக்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி 3000 mm² ஒரு ஏரியாவோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட லீனியர் எக்ஸாக்சஸ் வைப்ரேஷன் மோட்டரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு வைப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலுடைய ஹைலைட்டான கேமரா சைடுக்கு வந்தோம்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த 200 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 200 மெகா பிக்சலுக்கான கேமராவில் சாம்சங் உடைய ஐசோசெல் HPX அப்படின்ற இந்த ஒரு புது ஃபிளாக்ஷிப் சென்சார் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார் நமக்கு 7P லென்ஸோட இன்டெகிரேட் பண்ணி வருது. ஸோ 6P தான் இது வரைக்கும் நமக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 7P அப்படின்றது அதை விட இன்னும் பெட்டர் லைட்டிங்கை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு லென்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக இந்த 200 மெகா பிக்சல் கேமராவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதோட இதில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கிறதுனால நைட் டைம் ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டெபிலைஸ்டான வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த 200 மெகா பிக்சல் OIS கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ஒரு பெரிய மெகா பிக்சலுக்கான கேமரா 200 மெகா பிக்சலுக்கான கேமரா அப்படின்றது இருக்கிறதுனால கொஞ்சம் டீடைலிங் இன்னும் பெட்டராக நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபோட்டோக்கான டீடைலிங்லாம் அதுவும் OIS சப்போர்ட்டோட இருக்கிறதுனால நமக்கு நைட் டைம் ஃபோட்டோஸில் இன்னும் டீடைலிங்கான இமேஜஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் அதோட வீடியோ ரெக்கார்டிங்லையும் ஒரு நல்ல ஸ்டெபிலைஸ்டான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் 200 மெகா பிக்சல் கேமரா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவ் தான். பட் இது கூட சப்போர்ட்டிவ்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால்
அதனால் அந்த 2 கேமராவும் அந்தளவுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு யூஸ்வலான செல்ஃபி கேமரா f2.45 அப்பச்சர் வெளியிட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி நம்ம ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு கேமரா அந்த ஒரு குவாலிட்டி தான் இங்கே நமக்கு கிடைக்கும். அதுலலாம் பெருசாக வித்தியாசம் கிடையாது. இந்த 200 மெகா பிக்சலுக்கான இந்த OIS கேமரா மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இம்ப்ரெசிவான ஃபீச்சராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இருக்கு. IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இதில் இருக்கு. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான், நமக்கு டெடிகேட்டடான SD கார்டுக்கான ஸ்லாட் இல்லை. நமக்கு ஒரு சிம் ஒரு SD கார்டு அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அண்ட் Android 12க்கான OS MIUI 13 கீழே அப்படின்ற மாதிரி என்ன ஆகுது. ஸோ இந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது ஃபீச்சர்ஸாக உண்மையிலேயே நல்லா இருக்கு. ரெட்மி Note 12 Pro Plus உடைய இந்த கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் டிஸ்பிளேல ஸ்டார்ட் பண்ணி பேட்டரி எல்லாமே நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஃபீச்சருக்கு அவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய பிரைசிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தேருமா தேராதா, வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்றத நாம முடிவு பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இங்கே மொத்தம் 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டா 8GB RAM 256GB இன்டர்னல் வேரியன்ட் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 30,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக 12GB RAM 256GB இன்டர்னல் வேரியன்ட் அப்படின்ற ஒரு வேரியன்ட் இருக்கு. இந்த வேரியண்ட்டுக்கு 33,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு செக்மெண்ட் தான் இப்போதைக்கு செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சில ஆஃபர்ஸும் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கார்டு ஆஃபர்னு பார்த்தோம்னா ICICI கார்டு யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் 3,000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு. எந்த மொபைலை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் அந்த மொபைலுடைய அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவோட சேர்த்து ஒரு 3,000 rupees எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் ஒருவேளை ரெட்மி, ஷவுமி இல்லை MI இந்த பிராண்டுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த 3,000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாமல் இன்னொரு 1,000 rupees ஆடடாக உங்களுக்கு இன்னொரு 1,000 rupeesக்கான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் உங்களுக்கு இதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இனிஷியலாக இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த 11ஆம் தேதி ஆக்சுவலி இந்த மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான சேல்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த மாதிரியான நிறைய ஆஃபர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்குது. அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி வாங்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆக்சுவல் பிரைசிங் 30,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ விட்டுட்டு அந்த கார்டு ஆஃபர் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா 27,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூலாம் அப்ளை பண்ணி அதாவது ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிலாம் வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் 23,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியண்டான 8GB RAM அந்த 256GB இன்டர்னல் வேரியன்ட் அப்படின்ற அந்த வேரியண்ட்டை நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் எல்லா டீட்டெயிலையும் பார்த்ததில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு கொஞ்சம் ஓவர் ப்ரைசிங் ஸ்மார்ட் ஃபோனை தான் படுது. அதுலேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. டிஸ்பிளே நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த ப்ராசஸர் Dimensity 1080 அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸர் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே Snapdragon 778Gயை விட லோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இந்த Dimensity 1080. அப்படி இருக்கும்போது 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு அந்த ப்ராசஸர் கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே கம்மியாக தான் தெரியுது. மேபி Snapdragon 870 மாதிரியான அந்த ப்ராசஸரோட எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு இது வர்த்துப்பா, சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கலாம். பட் அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆஃபர்ஸ், கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் நான் சொல்லலை. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா 23-25,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கலாம் இது ரொம்பவே ஒர்த்தான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். கேமரா நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. டிஸ்பிளே, ப்ராசஸ் எல்லாம் அந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர் 25K செக்மெண்ட்டில் இந்த ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ரெட்மி Note 12 Pro Plus 5G இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் என்கிட்ட இந்த ICICI கார்டெலாம் இல்லை, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு மொபைலும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அந்த 30,000 ரூபாய்க்கான அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு இது கேமராவுக்காக அந்த 200 மெகா பிக்சல் அந்த ஒரே ஒரு கேமராவுக்காக வாங்குறீங்கன்னா வாங்கலாம். இல்லை எனக்கு அந்த 200 மெகா பிக்சல் கேமராலாம் தேவையில்லை, 50 மெகா பிக்சல் IMX 766 OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமராவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய Snapdragon 870 இருக்கக்கூடிய சில ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நமக்கு மார்க்கெட்டில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா Poco F3 5G, iQoo Neo 7, Realme GTயில் கூட ஒரு சீரிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 870 இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும். அண்ட் கேமராவும் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இல்லை எனக்கு அந்த கேமரா 200 மெகா பிக்சல் கேமரா தான் முக்கியம், Dimensity 1080 ஓகே, எனக்கு அந்த ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஓகே அப்படின்லாம் சொல்கிறீங்கன்னா இதை நீங்கள் வேணும்னா கன்சிடர் பண்ணலாம்.